சார் வணக்கம் சார். வணக்கம். சார் தற்போது இந்த தேர்தல் முடிஞ்சிருக்கிற சிச்சுவேஷன்ல 5 மாநில தேர்தல் முடிஞ்சோனே எக்ஸிட் போல்ஸ் வெளியாகிருக்கு. அதில பர்ட்டிகுலர்லி நம்ம தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் வந்திருக்கிற எக்ஸிட் போல்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு சில புள்ளிவிவர ஆய்வு நிறுவனங்களை தவிர பெரும்பாலானவை வந்து திமுக கூட்டணி, டிஎம்கே பிளஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். டிஎம்கே பிளஸ்னா கூட்டணி, ஏடிஎம்கே பிளஸ்னா கூட்டணி. ஆனா டிவிகே அண்ட் அதர்ஸ்ல வந்து இது இருக்கு இல்லையா, நம்ம நாம் தமிழர் கட்சி, அது வந்து ஒரு கட்சி தான் கூட்டணி இல்லை. அதனால அவங்கள அப்படியே போட்டிருக்காங்க. நம்ம திமுக கூட்டணிக்கு தான் அதிக இடங்கள்னு பெரும்பாலான ஆய்வு நிறுவனங்கள் சொல்லுது. ஆக்சிஸ் மை இந்தியா வந்து 92லேருந்து 110 அப்படின்னும், ஜேபிசி என்ற அமைப்பு 75லேருந்து 95 வரையில் அப்படின்னு கொஞ்சம் மைனாரிட்டியா தான் திமுக கூட்டணிக்கு கொடுத்திருக்காங்க. அதே சமயத்துல ஆக்சிஸ் மை இந்தியா வந்து தாவேகாக்கு அதிக இடம் பெரும்பான்மை காட்டியிருக்காங்க, 98லேருந்து 120 வரை. ஆனா ஜேபிசி வந்து அதிமுக கூட்டணிக்கு 128லேருந்து 147ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு மிக்சடா தான் தெரியுது. இதுல என்ன நாம பார்க்க வேண்டியது அப்படின்னா, பெரும்பாலான நிறுவனங்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவா சாதகமான பதில தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறத நமக்கு தெரிய வருது. அதனால பெரும்பான்மை அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மிக்சடுங்கிறதுல குறைவு அதிமுகக்கு சாதகமான முடிவுகள் ஓரிரு நிறுவனங்கள் தான், குறிப்பா ஜேபிசி சொல்லலாம். தாவேகாக்கு ஆதரவா ஆக்சிஸ் மை இந்தியா அது தெரிவிச்சிருக்காங்க. ஆக பார்த்தா பெரும்பான்மை நிறுவனங்களின் ஆய்வுக்கு கிட்டத்தட்ட அதுதான், அதை போலவே தேர்தல் முடிவும் அமையக்கூடும் அப்படின்னு நம்ம கருதலாம். சார் அந்த கேள்விக்கு தான் நான் வரேன். இப்போ கடந்த கால தேர்தல்கள்ல இந்த மாதிரி எக்ஸிட் போல்ஸ் வந்து பொய்த்து போன தேர்தல் முடிவுகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து இந்த இதை வந்து எந்த அளவுக்கு இதுதான் நிலவரம் அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் சார்? மற்ற ஒரு சின்ன கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். மற்ற மாநிலங்களை நீங்க கேட்ட கூட கேரளம், அஸ்ஸாம் அண்ட் புதுவை, இது 3ல எல்லா ஆய்வு நிறுவனங்களுமே கரெக்டா ஒரே சீரை தான் கொடுத்திருக்காங்க. கேரளத்துல எல்லா ஆய்வு நிறுவனங்களுமே யூடிஎஃப் எனப்படும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு தான் சாதகமான பதில சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அஸ்ஸாம்ல வந்து பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சார்பாக தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியிலையும் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு தான் அதிக வாய்ப்புன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த 3 மாநிலங்களிலும் கருத்து கணிப்பு, அதாவது வாக்கு கணிப்பு எனப்படும் எக்ஸிட் போல் ஒரே சீரா இருக்கிறதுனால அது உறுதி என்ன நமக்கு கன்ஃபார்ம்டா சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த மிக்சடா இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த மிக்சடா இருக்கிறதுனாலே சந்தேகம் இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. காரணம், கடந்த காலங்கள்ல 2 உதாரணத்தை மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன். ஒண்ணு ஸ்டேட் லெவல்ல 2016ல திமுக நடத்திய பிரச்சாரமும் அதிமுக ஆட்சி காலத்துல இருந்த சூழலையும் பார்த்துட்டு அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்துடும், திமுக ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. ஆனா தேர்தல் முடிவு வேறாக அமைந்தது. அதே மாதிரி தேசிய அளவுல 2024ல பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, குறிப்பா பாஜக 310 இடங்களுக்கு மேல, 340 நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, ஆனா 300க்கும் மேல இடங்களை கைப்பற்றும். அவங்க இலக்கு வந்து 400, ஆனா 300க்கு மேல கைப்பற்றும் அப்படிங்கிற ஒரு கருத்தை எல்லா எக்ஸிட் போல் முடிவுன்னு சொன்னது. ஆனா இப்போ வந்து அவங்க மெஜாரிட்டி கிடையாது, கூட்டணி கட்சி தயவுல தான் அவங்க ஆட்சி நடத்துறாங்கிறது நம்ம கருத்தில் கொள்ளணும். ஸோ எக்ஸிட் போலே எல்லா சமயத்திலும் வெற்றி பெறும், கரெக்டா அமையும் சொல்ல முடியாது. ஓகேங்க சார். ஸோ இப்போ தேர்தல் முடிவுகள் வந்தால் தான் நம்ம இதுதான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம முடிவு நோக்கி தான் காத்திருக்க வேண்டியிருக்கு. ஆமா. இது வந்து சாம்பிள் எடுக்கிற சாம்பிள பொறுத்து, சாம்பிள் எப்பவுமே முழுமை கிடையாது, தேர்தல் முடிவு தான் முழுமையானது. 3வது விஷயம் நமக்கு முக்கியமா சொல்றது, தபால் வாக்குகள் எந்த அளவுக்கு எந்த திசையில போகும்னு தெரியாது நமக்கு. தபால் வாக்குகள் வந்து வெளிநாடுகள்ல பல சமயங்கள்ல ஆட்சியை வெற்றி வாய்ப்பே கம்ப்ளீட்டா புரட்டி போட்டிருக்கு. ஆஸ்திரேலியா ஒரு முறை அதிபர் தேர்தல்ல எதிர்பார்த்த எக்ஸிட் போல் எல்லாம் யூனிஃபார்மா ஒருத்தருக்கு சொன்னாங்க. ஆனா முடிவு வேற இருந்தது. காரணம் 12% தபால் வாக்குகள். இந்த முறையும் தபால் வாக்குகள் வந்து அதிகம், பல லட்சம் இருக்கு. அதுவும் முடிவு செய்யுங்கிறத கருத்தில் கொள்ளணும்.
முடிவுதான், தேர்தல் முடிவுதான் சரியான கணிப்பாக நம்ம சரியான முடிவாக நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ வந்து ஒரு எக்ஸிட் போல்ஸ் வந்து வெளியாகிருக்கு நேற்று இரவுல இருந்து, அதான் பேசு பொருளாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டில் இந்தந்த கட்சிகள் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸிட் போல்ஸ் பற்றி முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? நான் பெரும்பாலும் இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நான் நம்புறதில்லை. ஏன்னா அது வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நேர்மையான கருத்து கணிப்பா இருந்துச்சு, சரியான கருத்து கணிப்பா இருந்துச்சு. அப்புறம் ஊடகங்களே வந்து விலை போகாம இருந்துச்சு. இன்னைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்கு, யாரோ சொல்வதை தான் அவர்கள் வந்து திரும்ப எடுத்து இங்க வந்து வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகள் அல்லது இப்போ வந்திருக்கிற இந்த எக்ஸிட் போல்ஸ்ல சொல்லப்படுகிற நம்பர்ஸ், இது பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்கறதை விட குறைவாக இருக்கும், எதிர்பார்க்கறதை விட அதிகமா இருக்கும். சில அமைப்புகள் வந்து திட்டமிட்டு அதை ஒரு மாதிரியா பரப்பி விடுவாங்க. அதனால அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அதனால எனக்கு இந்த கருத்து கணிப்பு மேல நம்பிக்கை இல்லை. ஓகேங்க சார். அதுலயும் குறிப்பாக ஒரு 12 நிறுவனங்கள்ல 7 நிறுவனங்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை அப்படிலாம் கன்சிடர் பண்ண தேவையில்லைங்களா? இல்லைங்க, இப்போ நீங்க வந்து உதாரணமா எல்லா தேர்தலும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி நிறைவடையுது அப்படின்னு சொன்னா அந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய செயல்பாடுகள்ல தான் வந்து வாக்கு வந்து மாறுமா மாறாதா, ஆட்சி மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்னு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணலாம். அதற்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆட்சியின் மீது அதிருப்தி பல இடங்கள்ல பரவலா இருக்கணும், அல்லது ஒரு பெரிய அலை ஒன்று அடிக்கணும். அந்த அலை நேர்மையான அலையா இருக்கணும், நியாயமான அலையா இருந்ததுன்னா மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து வருவதற்கு வாய்ப்பு. இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டமைக்கப்படுகிற ஒரு பொய்யை வந்து ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. அது என்ன கட்டமைக்கப்படுற பொய்னா, நம்ம விஜய் அவர்கள் வந்து நடிகர் விஜய் இப்ப உள்ள வந்துட்டாரு. அவர் வந்த உடனே இந்த ஆட்சி மாற்றம் வந்துடும், அவர் ஆபத் பாந்தவன் தமிழ்நாட்டை காப்பாற்ற போற ஆள் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. இப்பவே அவர் தான் வந்து எல்லாத்தையும் மாத்த போறார். அவருக்கு வந்து 10%, 20%, 25%, 30%, 40% சொல்லிட்டு இவங்களே வந்து ஒரு ரேஷியோவை செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து முழுக்க கட்டமைக்கப்படுற பொய். அது என்னைக்கு தெரியும் அப்படின்னா, இப்ப கருத்து கணிப்புகள்ல வந்து ஓரளவுக்கு அது தெரிஞ்சுதுன்னு சொன்னா கூட நான் அதை நம்புறது இல்லைன்னு சொல்லிட்டேன். 4ஆம் தேதி தெரிஞ்சிருங்க. 4ஆம் தேதி 11 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும். இவங்க இது வரைக்கும் வந்து விஜயை ப்ரமோட் பண்ணாங்க. ஏன் விஜயை வந்து ப்ரமோட் பண்ணது எல்லா ஊடகங்களும் அப்படின்னா, விஜய் வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு பின்னாடி வேற ஒரு வேலை பார்க்கறதுக்கு பாஜக சம்பந்தப்பட்ட தேர்தல் கமிஷன், பாஜகவோட ஒரு அணிதான் தேர்தல் கமிஷன், அதோட ஒரு விங்கு. அதனால அந்த ஒரு விஷயங்கள் வந்து நீங்க வந்து நம்ம நேர்மையான தேர்தல் நடந்துச்சா அப்படின்றதுல எனக்கு பெரிய மாறுபட்ட கருத்து இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த இப்ப வருகிற கருத்து கணிப்பை தாண்டி ஒரு நரேட்டிவ் இவங்களே செட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கருத்து கணிப்புக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, அவர் வந்து பெரிய பெருவாரி வெற்றி பெறுவார், திமுக ஆட்சி வந்து படுதோல்வி அடையும், திமுக வந்து மீண்டும் வராது, விஜய் வருவார் அல்லது அதிமுக வரும், அதிமுகவோட சேர்ந்து நாங்க விஜய் வந்து கூட்டணி இருப்பார், இல்ல விஜய் முதல்வராகவே பதவி ஏற்றுப்பாரு, விஜயனுடைய அமைச்சரவை பட்டியல், இப்படின்னு ஏராளமான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அது ஊடகங்கள் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக ஒரு பெரிய நரேட்டிவை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருவேளை 11ஆம் தேதி எதிர்பார்க்கிற சம்பவங்கள் நடக்கல அப்படின்னா, இது ஒட்டுமொத்தமாக தேர்தல் கமிஷன் மோசடி பண்ணிடுச்சு, திமுக சதி பண்ணிடுச்சு. இப்ப தேர்தல் கமிஷன் திமுக என்னடா சம்பந்தம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. யாருமே நரேட்டிவை செட் பண்ற ஆள்கிட்ட கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. ஆக மொத்தம் சிம்பிளா சொல்ல போனா, இன்றைக்கு கூட்டணி பலம், இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனிப்பெரும்பான்மையாக ஒரு ஆட்சி உட்காருதுன்னா தனியாக எந்த கட்சி நின்று ஜெயிச்சதாக வரலாறு இல்லை. ஆனா அந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல மட்டும் ஜெயலலிதா எந்த கூட்டணியுமே இல்லாம தனியா நின்று மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயிச்சாங்க. அதன் பிற்பாடு யாருமே வந்து கூட்டணியில் பலம் இல்லாம ஜெயிச்சதே கிடையாது. அந்த அடிப்படையில கூட்டணி உடையாம செதறாம வச்சிருந்தது திமுக. அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் என்னைக்குமே வந்து ஒரு கோர் ஓட்டிங் இருக்கு. அது எப்பவுமே வந்து செதறாது. நீங்க 1000 தான் சொன்னாலும், இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல போய் இப்போ பரப்புரை மேற்கொண்ட பல பேர்கிட்ட வந்து சொல்லும் போது செங்கோட்டையன்கிட்டே பல வயதான பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பா உனக்கு தான் ஓட்டு போடுவேன், மறக்காம ரெட்டலையில போட்டுருவோம்பான்னு சொல்லியிருக்காங்க. அவர் ரெட்டலை இல்ல, அவர் விசிலுக்கு போயிட்டாருன்றது கூட அவர்களுக்கு போய் ரீச் ஆகவே இல்லை. அப்ப அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஊறி திளைத்திருக்கு. நீங்க வந்து ரெட்டலையா சூரியனா அந்த இடத்த தாண்டி விசில் போய் எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்குன்னா நிச்சயமா இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு. அது யங்ஸ்டர்ஸ் கிட்ட, புதிய வாக்காளர்கள்கிட்ட, அப்புறம் வந்து பேரனுக்காகவோ பேத்திக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ மாறுகிற பெற்றோர், அந்த மாதிரி ஒரு செக்டார் பீப்புள் வந்து நிச்சயமா விசிலுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. நான் அவர்கள் வாக்கு வாங்க மாட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. அந்த அடிப்படையில நீங்க எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் நிச்சயமாக இந்த முறை திமுகவுக்கு சாதகமான முடிவுகள் வருவது தான் வாய்ப்பு ஜாஸ்தி. அதே நேரத்துல அவர்களுக்கு காம்படிட்டரா வரக்கூடிய ஒரே தகுதி படைத்தது ரெட்டலை மட்டும்தான். ஒருவேளை இல்ல திமுக வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னா ரெட்டலை தான் அந்த இடத்த வந்து பிடிக்குமே தவிர
எந்த காலத்திலும் தாவேகா வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. வருகிற எக்ஸிட் போல வந்து அதை உதாரணம் காட்டுறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸிட் போல இப்போ மை இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல இது வந்து நிச்சயமா தாவேகா தான் ஒரு பெரிய லெவல்ல வந்து வெற்றி பெற போகுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இன்னொரு நிறுவனம் சொல்லுது அதிமுக வெற்றி பெறும். 9 எக்ஸிட் போல கிட்டத்தட்ட 6-7 நிறுவனங்கள் வந்து திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நிறுவனம் வந்து தாவேகானது, இன்னொரு நிறுவனம் வந்து அதிமுகனது. நீங்க எக்ஸிட் போல வந்து இதுக்கு முந்தைய எக்ஸிட் போல் கணக்கு எடுத்தீங்கன்னா கருத்து கணிப்புகளை தவிடுபடியாக்கி தான் பல வெற்றிகள் நடந்திருக்கு. இப்போ நீங்க மோடி 400 இடத்துல வெற்றி பெறுவார் சொன்னாங்க, பல பேர் நேரலையில கதறையெல்லாம் அழுதாரு. இப்போ இன்னைக்கு தாவேகா வெற்றி பெறும்னு சொல்ற அந்த கம்பெனி போன முறை 400 இடங்கள்ல வெற்றி பெறுவான்னு சொன்னாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? நீங்க மெஜாரிட்டிக்கே வந்து நிதிஷ்குமார் தேவைப்படுறாரு, சந்திரபாபு நாயுடு தேவைப்படுறாரு. அதனால இந்த கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் வந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இங்க நரேட்டிவ் செட் பண்ற விஷயத்த சோசியல் மீடியா பாக்குறவங்களுக்கு ஒன்னா அது வந்து புதுசா தெரியும். ஆனா களத்துல அப்படி இல்ல. கலை யதார்த்தம்ன்றது வேற இருக்கும். 4ஆம் தேதி 11 மணிக்கெல்லாம் எல்லாமே முடிவுகள் தெரிஞ்சிருமா. நம்ம பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெற்றாலும் அல்லது யார் தோல்வி அடைஞ்சாலும் வெற்றி தோல்வி என்பது அரசியல்ல ரொம்ப சகஜம். அதுக்காக எந்த விதமான தேவையில்லாத தப்பான ஒரு கணிப்புகளுக்குள்ள போயிடவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து குழந்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். வளரும் சமுதாயம் அதுதான். குழந்தைகளை நரேட்டிவை செட் பண்ணி வச்சு ஒரு மாதிரி வேற மாதிரி பண்றாங்கல்ல, அது ரொம்ப தப்பான விஷயம் இல்ல. குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள அரசியலுக்குள்ள கொண்டு வரது இல்ல. அது நீங்க அரசியல் சொல்லி கொடுக்கலாம். யாருன்னா காமராஜர் யார் தெரியுமா, எம்ஜிஆர் யார் தெரியுமா, அண்ணா யார் தெரியுமா, பெரியார் யார் தெரியுமா, அரசியல் அவர்களுக்கு இவங்கெல்லாம் அரசியல் தலைவர்கள்ப்பா, இவங்கெல்லாம் நாட்டுக்காக இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு அரசியல் படுத்தலாம், அரசியல் சொல்லித்தரலாம். ஆனா ஓட்டு போடுற வயசுன்றது வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட வயசு வரும். அது வரைக்கும் அவர்களே அமைதியா தான் நம்ம வந்து அரசியல தலைவர்களை கூட வாழ்க்கை சரித்திரங்களை படிக்க சொல்லலாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா போய் வந்து நீ வந்து அப்பா காதல விசில ஊது, மாமா காதல விசில ஊது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் செய்த அந்த ரொம்ப கடுமையான கேவலமான ஒரு செயலை வந்து விஜய் செய்திருக்கிறார். இது நிச்சயமாக அவருக்கு பலன் தந்திருக்கலாம். ஒருவேளை சில இடங்கள்ல ஓட்டுகள் ஒரு மாதிரி கூட வந்திருக்கலாம். ஆனால் அது வந்து அவருக்கு நிரந்தரமான ஒரு அரசியல்ல ஒரு நல்ல இடத்தை அவருக்கு தரவே தராது. மோசமான அரசியல்வாதி யார் அப்படின்னு சொன்னா அது வந்து இன்றைக்கு காலகட்டத்துல இந்தியாவிலேயே நம்ம மிக மோசமான அரசியல்வாதியாக பார்க்கப்படுற ஒரே நபர் யாருன்னா அது நம்ம விஸ்வகுரு மோடி தான். மோடி இடத்தை மாநில அளவுல பிடிச்சிருக்கிறது யாருன்னா நம்ம விஜய் அவர்கள் தான். ஏன்னா இவருக்கு எந்த விதத்திலும் யார் மீதும் எந்த அக்கறையும் இல்லை. சிறார்கள் மீது அக்கறை இல்லை, குழந்தைகள் மீது அக்கறை இல்லை. நம்ம வளரும் பருவம் இருக்கு இல்லையா, இந்த யங்ஸ்டர்ஸ் முதல் முறை தலைமுறை வாக்காளர்கள் அவங்க மீது அக்கறை இல்லை, பெற்றோர் மீது அக்கறை இல்லை. இவருக்கு ஓட்டு போடல, திமுக ஓட்டு போட்டுட்டார் அப்படின்றதுக்காகவே ஒரு பெருமையா ஒருத்தன் வந்து வீடியோ போடுறான். எங்க அப்பனை வந்து நான் வந்து வாசல்ல படுக்க வச்சுட்டேன்னு ஒரு வீடியோ போடுறான். அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ அவர்களை நெறிப்படுத்த வேண்டிய இடத்துல யார் இருக்கா? விஜய் தானே இருக்காரு. அவர் தான் அந்த கட்சியினுடைய தலைவரா இருக்காரு. அவர் என்ன சொல்லணும்? குழந்தைகள் கிட்ட போய் நீங்க அரசியல் படுத்துற விஷயத்த போய் நீங்க அப்பா காதல விசில ஊது, மாமா காதல விசில ஊது, போய் அடம்புடிங்க, சாக்லேட் கேட்கற மாதிரி அடம்புடிங்க. சாக்லேட் வாங்கி சாப்பிட்றதா சார் பதவின்றது? 5 ஆண்டு கால பதவி, முதல்வர் பதவின்றது சாக்லேட்டுக்கும் முதல்வர் பதவிக்கும் ஈக்குவலா எப்படி சார் நம்ம சொல்ல முடியும்? அதுவும் இதுவும் ஒன்னா சொல்லுங்க. அப்போ எங்க தப்பு பண்றாரு? அப்ப விஜய் வந்து யாரு? விஜய் பதவிக்காக மட்டுமே அலைகிறாரு. அவருக்கு இந்த தமிழ் சமூகத்தின் மீதோ தமிழ்நாட்டின் மீதோ மாநிலத்தின் மீதோ அக்கறை இல்லை. அவருக்கு தான் ஜெயிக்கணும். அவருக்கு வந்து இது ஒரு படம் மாதிரிங்க. இப்ப இந்த தேர்தல் என்பது ஒரு திரைப்படம் மாதிரி. நான் முன்னாடியே நம்ம நேர்காணலே சொல்லிட்டேன், 70வது படம் நடிச்சிட்டு இருக்காருன்னு. இது படம் மாதிரி. இந்த படம் வெற்றி பெற்றால் அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை, தோல்வி அடைந்தாலும் அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஏன்னா அவருக்கு தேவையான காசை வாங்கிட்டாரு. எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு பெரிய விஷயம் வந்துடும், அடுத்தது இன்னொரு படம் நடிக்க போயிடுவாரு. ஆனால் இவரை நம்பி இவர் வந்துருவாரு, விஜய் மாமா ஜெயிச்சிருவாரு, விஜய் மாமா முதல்வர் ஆயிடுவாரு, விஜய் மாமா அப்படி ஆயிடுவாருன்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற குழந்தைகளுடைய மனநிலை உளவியல் ரீதியா ஒரு பெரிய தாக்கத்தை, பாதிப்பை இவர் ஏற்படுத்துவார். ஆனா அதை யார் கேட்கறது? ஒரு நீதியரசர் கூட 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, நீங்க தயவு செய்து எல்லா அரசியல் தலைவர்களும் ஒரு பதிவை வெளியிடுங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணாதீங்க குழந்தைங்கிட்ட. இதுவரை யாராவது சொன்னாங்களா? இதுவரை தமிழ்நாடு அரசியல் வரலாறுல, இத்தனை ஆண்டுகால அரசியல் வரலாறுலயே யாரும் குழந்தைகளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஓட்டு கேட்டது இல்லைங்க. இங்க பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகள் வருவாங்க, அவங்களுக்கு வந்து பேர் வைக்க சொல்லுவாங்க, அவர்கள் வந்து மைக்க பிடிச்சி பேசுவாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க, வேஷம் போடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் குழந்தைகள் உளவியல் ரீதியா குழந்தைகள்கிட்ட போய் நீ வந்து எனக்கு ஓட்டு போட சொல்லு, உங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணு, உங்க அம்மாவை வந்து அன்பாக அவங்கள வந்து நீ வந்து ஒரு என்ன சொல்றது சிக்கலை ஏற்படுத்து, மனச்சிதைவு ஏற்படுத்து, அவங்களுக்கு மன உளைச்சலை கொடு, சாப்பிடாத, அடம்புடி அப்படின்னு எவனாவது ஒருத்தன் சொல்லி கொடுத்துருப்பானா? அதை விஜய் செய்திருக்கிறார்னா விஜய் மாதிரி கேடுகட்ட ஒரு மனிதர்களை யாருன்னு நம்ம பார்க்க முடியும்? இன்னொரு விஷயம், விஜயோட மகனும் விஜய் ஓட்டு போட்டிருப்பாங்களா? சொல்ல முடியுமா? அதை உறுதியா சொல்ல முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா அம்மாவே வீட்டை விட்டு விரட்டிட்டாரு,
நமக்கு வீட்டுக்குள்ளே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவருக்கு எப்படிங்க வந்து அவங்க வாக்களிச்சுப்பாங்க? உன் பிள்ளையே உனக்கு வாக்களிக்காத போது ஊராம் பிள்ளைலாம் உனக்கு வாக்களிக்கணும்ட்டு அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நீ எப்பேற்பட்ட ஆள்? நீ மிக மோசமான அரசியல்வாதி. இந்த 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 தலைமுறை அவர் சொல்றாரு, அவர் பிரச்சாரத்தில் அடிக்கடி சொல்லுவார், ஒரு தலைமுறைக்கான தேர்தல், நீங்க வந்து வாக்கெல்லாம் விசிலுக்கு போடுங்கன்னாரு. நான் சொல்றேன், ஒரு தலைமுறை கெடுத்த சீரழித்த மிகப்பெரிய பாதகம் செய்த ஒரே நபர் வந்து விஜய் தான். ஏன்னா இந்த இளம் தலைமுறையரை அவர் வந்து மாத்திட்டாரு, டோட்டலாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மூளையை மழுங்கடிச்சாருங்க. வடக்கர்கள் நம்ம வந்து கிண்டல் அடிப்போம், நார்த் இந்தியன்களை வந்து கிண்டல் அடிப்போம், அவங்க அறிவு இல்லை, புத்தி இல்லை, முட்டா பசங்க, கோயில்ல எப்படி பாருங்க எப்படி ஓடுறான் பாருங்க, சாமினா பைத்தியக்காரன் ஆயிடுறாங்கன்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் இன்றைக்கு சாமியை விட ஆசாமியை பார்த்து மண்டையில மசாலாவே இல்லாம ஓடி போய் விழுந்து செத்தவங்க எத்தனை பேரு. இன்றைக்கு கை கால் இன்னைக்கு கூட ஒரு வீடியோ வைரலா போயிட்டே இருக்கு. ஒரு பையன் வந்து வண்டி கால் ஏறி அவனுக்கு கால் உடஞ்சு போய் வீட்டுக்குள்ள படுத்து கிடக்குறான். வருமானத்துக்கு காசு இல்லை, விஜய் அண்ணா ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏராளமான இளைஞர்கள் அடிபட்டு முதுகெலும்பு உடஞ்சு போய், மண்டை உடஞ்சு போய், கை கால் உடஞ்சு போய் இன்னும் ஆதரவு இல்லாம கிடக்குறாங்க வீட்டுல. அவர்களை பார்த்துக் கொள்வது அந்த குடும்பத்தார் தான், அவங்க அப்பா அம்மா தான் பாத்துக்கிறாங்க. விஜய் இப்ப பாக்குறாரா இல்ல விஜய் கட்சிக்காரன் பாக்குறானா? விஜய்க்கு இது ஒரு நாடகம் சார், அவ்வளவுதான். நாடகம் முடிஞ்ச உடனே அவர் பாட்டு படம் பார்த்த உடனே கிளம்பி போற மாதிரி கிளம்பி போயிடுவாரு. விஜய் நம்பி வாக்களித்திருந்தால் உண்மையிலேயே நான்லாம் வந்து வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன், கேவலப்படுறேன். ஏன்னா இப்படி ஒரு சமூகத்தை அடையாளம் காட்டிய ஒரே ஆள் வந்து விஜய் தான். இப்படி ஒரு தற்குறி கூட்டம், ஒரு அறிவில்லாத ஒரு கூட்டம், தமிழர்கள்னா உலகத்துக்கே வழிகாட்டியவர்கள் நம்ம சொல்லுவோம் அடிக்கடி. இன்றைக்கும் உலகம் அரங்கில் தமிழர்களுக்கு தனி மரியாதை இருக்கு, தமிழ் திரைப்படங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. ஆனா விஜய் மாதிரி ஆளால் இன்றைக்கு தமிழ் சமூகத்துல எவ்வளவு அறிவுகட்ட அறிவிலிகள் இருக்காங்க, எவ்வளவு மோசமான மூளை இல்லாதவர்கள் இருக்காங்க, ரொம்ப ஒரு மாதிரியான அரகண்ட் பீப்புள் இருக்காங்கன்றதை அடையாளப்படுத்தியிருக்காரு விஜய். இது வந்து இந்த சமூகம் வந்து ஆபத்தான கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு ஒரு ஆபத்தான அரசியல்வாதியா வந்திருக்காரு சார். இது எப்போ உணர்வாங்க தெரியுமா? அவர் கையில் அதிகாரம் கிடைக்கும் போது அவர் செய்கிற முட்டாள்தனமான நடவடிக்கைகள்லாம் உணர்வாங்க. இம்சையரசன் புலிகேசி படம் பாத்தீங்களா நீங்க? 23ஆம் புலிகேசி, அதுல ஒரு மன்னர் இருப்பார் இல்லையா, வடிவேல் மாதிரி. அதுதான் அந்த மன்னர் கதையை அப்படியே நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரிய வரும் உங்களுக்கு. ஏன்னா எந்த அடிப்படை அறிவுமே இருக்காது, அதை தான் செய்வாங்க. அது நடக்கும்போது மக்களுக்கு புரியும், ஆஹா தப்பான ஆல்டர்னேட். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம 2014 ஒரு மிகப்பெரிய தவறை வந்து இந்த இந்திய சமூகம் தப்பு பண்ணிடுச்சு. தப்பான ஒருத்தரை ஒரு நரேட்டிவை செட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுது. இன்னைக்கு வரைக்கும் அவர் விரட்ட முடியல. நம்ம மரியாதைக்குரிய விஸ்வகுரு மோடி அவர்களை தான் சொல்றேன் நான். இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து பொய் சொல்லி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் பொய் சொல்லிட்டே தான் இருக்காரு. ஒவ்வொரு தேர்தலையும் அவர் தேர்தலில் தில்லுமுள்ளு செய்யறது வெளிப்படையாக தெரிந்தாலும் அவரை மாற்றவே முடியல. வாக்கு நான் யாருக்கு போடுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை சார். ஓட்டுச்சீட்டு முறை வந்தால் மட்டும்தான் நியாயமான தேர்தல் நடக்கும். இங்க சொல்லலாம் 40 இடத்துல அப்போ திமுக வெற்றி பெற்றுச்சே எம்பி தேர்தலில், போன மாதிரி 21ல திமுக ஆட்சியை பிடிச்சதுன்னு சொல்லலாம் சார். இதெல்லாம் அத்தனை இடர்பாடுகளையும் அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி அவர்கள் பெறுகிற வெற்றி. நியாயமா நடந்தா இன்னும் அதிகமான வெற்றிகளை பெற வேண்டும். இன்னைக்கு சமூகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப எனக்கு இந்த தேர்தல் முடிவுகள் என்னவா இருக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லாம தான் இருக்கேன். நான் இந்த எக்ஸிட் போல பார்த்தெல்லாம் நான் வந்து எந்த விதத்திலையும் சந்தோஷப்படவே இல்லை. ஏன்னா நிச்சயமாக இந்த 5 ஆண்டு காலத்துல ஸ்டாலின் மீதோ அல்லது திமுக அரசின் மீதோ மக்களே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு பெரிய நெகட்டிவ் நரேட்டிவோ இல்லை. ஆனா அது கட்டமைக்கப்படுது. கட்டமைக்கப்படுற இடத்துல வந்து இவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. நாளைக்கு என்ன நடக்கும்? அத்வாலேன்னு ஒரு அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு முன்னாடியே. என்ன சொல்லிட்டாருன்னா, சார் நாங்க தேர்தலுக்கு பின்னாடி விஜயோட கூட்டணி வைப்போம்னு சொல்லிட்டாரு. விஜயோட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? விஜய் ஜெயிப்பாரானே தெரியாது சார். அன்டெஸ்டட் பார்ட்டி சார் விஜய். தாவேகா என்பது அன்டெஸ்டட் பார்ட்டி. அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு 3 தேர்தல் வந்துச்சு. எம்பி தேர்தல் வந்துச்சு, உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு, இடைத்தேர்தல் வந்துச்சு. எதுலையுமே அவர் நிக்கல. எதுலையுமே அவருடைய அந்த வாக்கு வன்மையை காமிக்கல. எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு தெரியாது. அப்புறம் அவரை நீங்க வந்து நாங்க கூட்டணியை சேர்த்து போனா என்ன அர்த்தம்? திட்டமிட்டுட்டீங்கன்னு அர்த்தம், கட்டமைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு நேற்று மாலை நீங்க சொல்ற அந்த எல்லா எக்ஸிட் போல்லையும் என்ன சொல்லியிருக்காங்க? தாவேகாக்கு டபுள் டிஜிட்ல கிடைக்கும்ன்றாங்க. நான் தாவேகா டெபாசிட் வாங்காதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். டபுள் டிஜிட்ல வரும்னா கட்டமைச்சிட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க பாருங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க? அக்னி அமைப்பை தவிர பாக்கி எல்லாருமே 20% வாக்குகள் அவங்களுக்கு இருக்கும்ன்றாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல சார். எப்படி சார் 20% வாக்குகள்? அவரு 234 தொகுதியில 6-7 தொகுதி கூட அவர் போகவே இல்லைங்க. விஜய் வந்து ஒரு பெரிய எம்ஜிஆர் கிடையாது. இவங்க எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு கற்பனையை வச்சு உலகத்துல வாழறாங்க. தொகுதிக்கே போகாத ஒருத்தர், அவர் இது வரைக்கும் இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யாத ஒருத்தர், அவரை நம்பி எப்படி சார் ஓட்டு போடுவாங்க? அப்போ நீங்க என்ன பண்றீங்க? கூட்டத்தை சேர்க்கிறீங்கன்னு ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருக்க விஷயம். கூட்டத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு நம்ப வைப்பதற்காக கூட்டத்தை சேர்த்து காமிச்சிட்டாங்க. இன்னும் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, சார் கூட்டம் எப்படி சேர்க்கிறாங்க?
ஒரு நள்ளிரவுல கிளம்பி போறாரு சார். திருச்செந்தூர் கோயிலுக்கு நடுராத்திரில இங்க இருந்து ஃபிளைட் பிடிச்சி போறாரு. தனி விமானம் பிடிச்சி 1 மணிக்கு ராத்திரி போறாரு. 1 மணிக்கு அந்த கோயில் வாசல்ல 1000 பேர் கரண்ட் இருக்கான். 1 மணிக்கு எந்த கோயில் வாசல இவர் வராருன்னு தகவல் தெரியாம இருந்தால் அவ்வளவு பேர் வருவானா? அப்போ விஜய் வருகிறார், ஒரு கூட்டத்தை சேருன்னு சொல்லி அங்க சுத்தி இருக்கிற தூத்துக்குடி சுத்தி இருக்கிற எல்லா மாவட்டங்கள் இருக்கிற எல்லாரையுமே உங்களுக்கு வந்து அங்க நிப்பாட்டுறாங்க. அந்த நிறுத்துற பிறகுதானே அந்த கூட்டம் வருது அங்க. இப்போ நீங்க நடுராத்திரில போக தெரிஞ்சு அங்க சரியான நேரத்துல வந்து அது விஸ்வரூபமா ஏதோ ஒரு தரிசனம் அங்க சொல்றாங்க இல்லையா, அந்த தரிசனத்தை பாக்குறதுக்காக அவர் போனார் சொன்னாங்க இல்லையா. அப்ப அந்த தரிசனத்துக்கு விடிய காலையில ஏஞ்சி போக தெரிஞ்ச உங்களுக்கு கரூர்ல ஏன் சார் காலையில ஏஞ்சி திட்டமிட்ட நேரத்துக்கு போய் அந்த மக்களை சந்தித்து இருந்தால் 41 பேர் செத்துருக்க மாட்டாங்க. அடிப்படையில இது எவ்வளவு பெரிய மகா அயோக்கியத்தனம். அப்ப நீங்க உங்களுக்கு வேணும்னா எத்தனை மணிக்கு வேணாலும் ஏஞ்சி போவீங்க, பின்னாடி ஆள் வரக்கூடாதுன்னா. இப்ப இங்க வருகிற கூட்டம் ஏன் சார் ஜெகன்மோகன் ரெட்டியோட சொந்தக்கார் கல்யாணத்துக்கு போகும்போது வரல? ஏன் சார் நீங்க வந்து அட்லியோட பொண்டாட்டி வளகாப்புக்கு போகும்போது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஆள் வரல? அதுக்கப்புறம் இந்த மக்களை 41 பேர் செத்து போன பிறகு மகாபலிபுரத்துல கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொன்னார் பாருங்க, கூப்பிட்டு வச்சு ஆறுதல். அந்த ஆறுதலுக்கு இவர் போன வண்டியோட 3 வண்டி தான் சார் பின்னாடி போச்சு, 3 பேர் கூட பின்னாடி போகல. அப்ப நீங்க கட்டமைக்கிற பொய்யில எந்த பொய் அது? அங்க ஏன் வரல கூட்டம்? தன்னெழுச்சியா வருதுன்னா எல்லா இடத்துக்கும் வரணும் இல்லையா? விஜய் வீட்டை விட்டு வெளியில வந்தாலே கூட்டம் வருதுன்றாங்க. வீட்டு வாசல்ல நீங்க தானே சார் கூட்டி வைக்கிறீங்க. கதவே காமிச்சிட்டு இருக்காங்க சார் பல ஊடகங்கள், விலை போன ஊடகங்கள். கேவலமா இருக்குண்ணா. ஸோ இந்த தேர்தல் முடிவுகள் இப்போ இது மாதிரி இப்படிதான் வரும்னு, இது போலதான் இருக்கும் அப்படின்னு எக்ஸிட் போல்ஸா நம்ப வேண்டிய தேவையில்லை அப்படிங்கறத எனக்கு நம்பிக்கை இல்லை சார், எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் நம்புற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆட்சியின் மீது ஏற்கனவே இருந்த திமுக ஆட்சியின் மீது பெரிய அளவுக்கு பெரிய சிக்கலோ பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளோ இல்லை. அது மக்களை பாதிக்கிற அளவுக்கு இல்லை. அவர்கள் செய்த பல்வேறு விஷயங்கள் பெண்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள்லாம் ஓடி வந்து பயங்கரமா வாக்கு போட்டாங்க, அது விஜய் கண்ணாவுக்காக ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, பெண்கள் வந்து விடியல் பயணத்தினால பயனடைஞ்சிருப்பாங்க, 1000 ரூபாய் கொடுத்ததுனால பயனடைஞ்சிருப்பாங்க, அவர்களுக்கு வேறு ஏதாவது லேப்டாப் கொடுத்ததுனால பயனடைஞ்சிருப்பாங்க. பல விஷயங்கள்னால திமுக அரசின் மீது கூடுதலாக பெண்களுக்கு வாக்கு போடணும்னு தோணி அவர்கள் காலையிலேயே வந்து வாக்கு ஏன் போட்டிருக்க கூடாது? ஏன் இந்த திட்டத்தை யோசிக்க முடியாது? இப்ப எடப்பாடி வந்து என்ன சொல்றாரு, 1000 ரூபாய் கொடுக்கும்போது கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னவர் தான் எடப்பாடி. இப்ப அவரே என்ன அறிவிக்கிறாரு, நான் வந்தா 2000 ரூபாய் கொடுப்பேன்றாரு. அப்போ செய்ய முடியாதுன்னு முதல்ல சொன்னவர் இப்ப அவரே செய்ய முடியும்னு சொன்னா, ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, வாங்கி அனுபவிக்கிறவங்க, அதை வந்து பலன் அடைந்தவர்கள் அதுக்கு நன்றி கடனாக வாக்கு செலுத்திருக்க மாட்டாங்களா? நாம யார் வெற்றி பெற்றாலும் இந்த தமிழ்நாடு அடிமையாய் போயிடக்கூடாது, அதுல நம்ம உறுதியா நிக்கிறோம். அந்த நிக்கிறவர்களோடு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நான் வந்து கட்சிக்காரன் கிடையாது, நான் திமுக காரன் கிடையாது. நான் இதெல்லாம் சொல்றதுனால நான் திமுகவோ, அது எனக்கு யார் வந்தாலும் இந்த தமிழ்நாட்டை போய் நீங்க டெல்லியில் அடங்க வச்சிடாதீங்க. தமிழ்நாடு தான் வந்து சவுத் இந்தியாவிலேயே உற்று நோக்குகிற மாநிலமா மாறி போயிருக்கு. இப்ப இங்க இருந்தா சார் கிளம்புது எல்லாமே. இப்போ நம்ம டீலிமிட்டேஷன் வந்துச்சு இல்லையா, வரையறை, தொகுதி வரையறை வரும்போது யார் சார் முதல் குரல் எடுத்தது? யார் அந்த வந்து மசோதாவை வந்து எரிச்சது, அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது? தமிழ்நாடு தான். இப்ப பாருங்க, அந்த மசோதா வந்து நிறைவேற்றப்படலை, தோல்வி அடைஞ்சிச்சு. மோடிக்கு பெரிய அசிங்கம் அது. இது எங்க இருந்து ஆரம்பிச்சது? அந்த தீ பரவுனது தமிழ்நாட்டில் தான் தொடங்குது சார். அந்த அடிப்படையில சொல்றேன், மக்கள் வந்து தெளிவாக வாக்களிச்சிருப்பார்கள் நான் நம்புறேன். பட் இந்த கருத்து கணிப்புகள் இவங்க என்ன 200 பேர் கேட்டிருப்பாங்களா, ஒரு 500 பேர்கிட்ட கேட்டிருப்பாங்களா? எனக்கு இந்த நார்த் இந்தியன் ஊடகங்கள் மேல் நம்பிக்கை இல்லை சார். அவர்கள் பெரும்பாலும் மோடியினுடைய ஊடகங்களா தான் இருப்பாங்க. இது மாதிரி ஒரு பொய்யை கட்டமைச்சிட்டு பின்னாடி நாளைக்கு ஏதாவது வேற ஒரு விஷயத்தை செய்தால், இல்லைங்க மக்கள் வாக்களிச்சாங்க, எக்ஸிட் போல்லாம் பொய், உங்களுக்கு தெரியாதா, மோடிக்கே போய் சொன்னவங்க தான் 400 சீட் ஜெயிப்பாருன்னு சொல்லி 100-200 சொல்றதான் அவர் ஜெயிச்சாருன்னு சொல்லி மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தல் கமிஷன் மீது நம்பிக்கை இல்லை சார் எனக்கு. இந்த மிஷின் மேல நம்பிக்கை இல்லை. இதுதான் என்னுடைய பாயிண்டா நான் பாக்குறேன் சார். சார், இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிட்டு இருக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஒரு சாத்தியப்படுதலாக இருக்கிறதா, எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அதுல வந்து சாத்தியக்கூறுக்கான தன்மை என்பது மிக மிக குறைவு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். 2 விஷயங்கள் பாராட்டலாம். ஒன்று வந்து அவர் மாணவர்களோட கல்வித்தரம் முற்றிலும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. படிப்படியாக மதுவிலக்கு ஓராண்டிற்குள் அப்படின்னு காலக்கணக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 2 விஷயங்கள் சாத்தியப்படக்கூடியதுதான். இந்த 2க்கும் வந்து நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு என்பது மிகச்சரியானது. மற்றபடி சொல்லியிருக்கக்கூடிய பெரும்பான்மையான வாக்குறுதிகள் என்பது ஏற்புடையதாக இல்லை. அது செயல்படுத்துவதற்கான சாத்தியம் இருப்பதாக எனக்கு தெரியல. ஒன்று தேர்தலில் ஓட்டளிப்பது கட்டாயம் அப்படிங்கிறார். நம்ம வாக்களிப்பது நம் கடமை, நம் உரிமை, நம் பெருமைன்னு தேர்தல் ஆணையம் மூலமா விழிப்புணர்வு வேண்டுமானால் ஏற்படுத்தலாம். நீங்க வந்து ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வந்துவிட்டு நீங்க அகில இந்திய அளவிலான விஷயம் அது, நீங்க வாக்களிக்கிறது கட்டாயம் அப்படிங்கறது ஒரு மாநிலத்தில் வெற்றியின் மூலமாக தீர்மானிக்க முடியாது. இன்னொன்னு 5 தலைநகரங்கள் சொல்றாரு. சென்னை தொழில்நுட்ப தலைநகரம், திருச்சி நிர்வாக தலைநகரம், கன்னியாகுமரி மெய்யியல் தலைநகரம், மதுரை வந்து மொழி கலை பண்பாட்டு தலைநகரம், கோவை தொழில் நகரம். கேட்கறது சுவாரஸ்யமாக இருக்கு, நன்றாக இருக்கு.
பட் நீங்க எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலே கூட சில முன்னெடுப்புகள் திருச்சியை நிர்வாக தலைநகரமாக மாற்ற முடியுமா என்றெல்லாம் யோசிக்கப்பட்ட காலம்லாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. பட் அதை தாண்டி நீங்க 5 தலைநகரங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு அபரிமிதமா இருக்காதான்? நம்ம இந்த 5 தலைநகரம், நிர்வாக தலைநகரம் திருச்சி, அங்க தலைமைச் செயலகம் இருக்கலாம். அப்ப மற்ற இடங்கள்ல தொழில்நுட்பத்துக்கு ஒரு தலைநகரம், மெய்யியல் தலைநகரம் என்பது அந்தந்த பகுதிகளுடைய வளர்ச்சி சார்ந்த சிந்திப்போன்னு சொன்னா முடித்து விட்டது. ஸோ இப்ப நீங்க 5 தலைநகரங்கள் என்பதும் ரொம்ப ஒரு சாத்திய குறைவான ஒரு விஷயமா தான் பாக்குறேன். மூன்றாவது மிக முக்கியமா பார்லிமெண்ட் சட்டமன்றத்துல பெண்களுக்கு தனி தொகுதிகள், அது ஏற்கனவே நீங்க தெரியும் நமக்கு அரசியலில் 33% இடஒதுக்கீடு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. இனி இந்த பெண்களுக்கு தனி தொகுதிகளுக்கு போராட வேண்டிய சூழல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேண்டுமானால் அந்த தீர்மானம் வந்து இன்னும் அமலுக்கு வரலான்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் விரைவுபடுத்தலாம். அடுத்தது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க தமிழகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல மிக முக்கியமானது, நீங்க திமுக தரப்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, தொகுதிகளுடைய எண்ணிக்கையை பாராளுமன்றத்தில் நாம் இருக்கக்கூடிய ஏற்கனவே 39 இருக்கு, அந்த எண்ணிக்கை குறைக்கப்படுகிற அபாயம் இருக்கு அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் வச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். அது குறையுமா குறையாதா என்பது இன்னும் உறுதியாக தெரியாத நிலையில 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு பார்லிமெண்ட் தொகுதி பெற வலியுறுத்துவோங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியோட இந்த விஷயம் வந்து ரொம்ப மிதமிஞ்சினதா இருக்கு. அப்ப நீங்க 39 தொகுதி அப்படியே என்னவாயிரும்னா கிட்டத்தட்ட 75-76 தொகுதிகள் ஆயிரும். அதுக்கு சாத்தியமா ஊப்பிலேயே அவ்வளவு பெரிய, உத்தரப்பிரதேசத்திலேயே 80 தொகுதிகள் தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறையை விட்டு கொஞ்சம் அகன்று இருக்க மாதிரி பாக்குறேன். அதே மாதிரி மாநிலங்களுக்குள்ள ஓடக்கூடிய ரயில்களோட நிர்வாகத்தை அரசியலமைப்பு திருத்தத்தோட கையகப்படுத்துவோங்கிறாங்க. இது வந்து நேரடியாவே ஒரு தேசிய அரசியலோடு மல்லு கட்டக்கூடிய செயல். இது எதுவுமே ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு பாக்குறேன். இன்னொன்னு ஜாதிய ரீதியிலான இடஒதுக்கீட்டை ஒழிக்கணுங்கிறாரு. தமிழ் குடிகளுக்கு இடஒதுக்கீட்டுல முன்னுரிமைங்கிறாரு. அந்த ஜாதிய ரீதியான இடஒதுக்கீடை ஒழிப்பது என்பது தமிழகம் போன்ற மாநிலங்கள் ஏற்கனவே ஒரு 69% இடஒதுக்கீடு இருக்கு. இங்க ஏற்கனவே முற்படுத்தப்பட்ட பிரிவினர், பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், பட்டியல் சமூகம், பழங்குடியினர் சமூகம்னு ஒரு நீண்ட பிரிவு இருக்கு. அதுல பலனை அனுபவித்து வர்றாங்க. ஸோ இதை வந்து அந்த மாதிரியான விஷயங்களை தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல நீங்க ஒண்ணுமே இல்லை. அண்மையில மத்திய அரசு 2019 நினைக்கிறேன், பொருளாதாரத்துல நலிவுற்ற பிரிவினர் EWSன்னு ஒரு கேட்டகரியை உருவாக்கி ஃபார்வர்டு காஸ்ட் பிரிவுக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதுவே இந்தியாவில பல மாநிலங்கள் அமல்ல இருக்கு. குஜராத் மாதிரியான பல மாநிலங்கள் அமல்ல இருக்கு. பக்கத்துல கேரளா கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பண்ண முடியல. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் அவங்க கொடுத்து வச்சிருக்கு 69 தாண்டக்கூடாது. ஸோ இடஒதுக்கீடு ஸ்ட்ரக்சருங்கிறது அவ்வளவு வலுவான கட்டமைப்பா தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க அந்த இடஒதுக்கீடு சிஸ்டத்தையே விட்டுட்டு நம்ம ஒரு தமிழ் குடிகளுக்கு இடஒதுக்கீட்டுல முன்னுரிமை, ஜாதிய ரீதியிலான இடஒதுக்கீடு இருக்காதுங்கிறதுலாம் வண்ணமயமான கற்பனையாக இருக்கு. பட் நாம் தமிழர் கட்சி இந்த அறிவிச்சிருக்கக்கூடியதுல மிக முக்கியமா 3 பாயிண்ட்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரிதான். மாணவர்களோட கல்வி கடன் ரத்து, ஓட்டளிக்கிறது கட்டாயம் கூட ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். இது மாதிரியான விஷயங்களை வரவேற்கலாம். மற்ற விஷயங்கள் கொஞ்சம் மிதமிஞ்சிய சூழல்ல இருக்கிறதா தான் உள்வாங்கிக்கிறேன். அதுல இன்னும் முக்கியமா ஹைலைட்டடா ஒரு விஷயம் ரிப்பீட்டடா விமர்சனமாக வைக்கப்படுறதா, அதாவது இந்த அதாவது விவசாயத்தை வந்து அரசு பணியாக்குறது அப்படிங்கிறது. அதுல வந்து படித்தவர்களை வைத்து அதுல மார்க்கெட்டிங் பண்றதுக்கான வேலைகளை பண்ண வைக்கிறதுக்கும், வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள்ல போய் அவங்க கிட்ட பேசுறதுக்கு இனிஷியேட் பண்றதுக்கான விஷயங்களுக்கு படித்தவர்களையும், இங்க கீழே இருந்து வேலை பார்க்கறதுக்கு படிக்காதவர்களையும் பயன்படுத்துவோம். இது ஒட்டுமொத்தமாகவே அரசு வேலையாக பார்க்கப்படும் அப்படிங்கிறது. இது ஏத்துக்குவாங்களா? இல்ல, அதுக்கான சாத்தியம் என்பது மிக மிக குறைவு அப்படின்னு நான் பாக்குறேன். அது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? இந்தியா போன்ற ஒரு நாட்டுல, அதே ரொம்ப குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல பெரும்பகுதி விவசாயத்துறை சார்ந்திருக்கிறவங்க இருப்பாங்க. நீங்க ஒரு தலைநகரம் சென்னையில இருந்து அதை நம்ம பார்த்து விட முடியாது. நீங்க கடைக்கோடி வரையும் போய் பாக்குறப்ப எல்லா மாவட்டங்களையும் விவசாயம் இருப்பாங்க, விவசாயிகள் இருப்பாங்க. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த அரசு பணியாளர்கள் எண்ணிக்கையை விட, நான் சொல்றது மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர் எண்ணிக்கையை விட நிச்சயமா இவர்கள் கூட இருப்பாங்க. யாரு? விவசாயிகள் கூட இருப்பாங்க. அப்ப இத்தனை புதிய அரசு பணிகளை உருவாக்குனீங்கன்னா எப்படி சம்பளம் கொடுப்பீங்க? விளைபொருட்கள் இப்ப விற்பனை செய்ய வழி இல்லையானா, ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒழுங்குமுறை விற்பனை குழு இருக்கு, மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டிகளுக்கு புத்தியர் தான் கொடுக்கணும். நீங்க வேளாண்மை துறை சார்ந்து படித்தவர்களை வைத்து நீங்க வேளாண் துறையை மறுகட்டமைப்பு செய்யலாம். நீங்க விவசாயத்தையும் அரசு வேலையா மாற்றுவோங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது சாத்திய குறைவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு பாக்குறேன். விவசாயம் என்பது ஒரு வாழ்வியல் முறை என்பது நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு. வாழ்வியல் முறை எப்படி அரசு பணியா மாற்ற முடியும்? வாழ்வியல் முறை என்பது அரசு பணியாக மாற்றுவது என்பது மிக சிரமமாக இருக்கும்னு பாக்குறேன். நடைமுறையை விட்டு இதெல்லாம் கொஞ்சம் தள்ளிய சிந்தனையா இருக்கு. அது நமக்கு பத்திரிகையாளராக தோன்றுகிறது. பட் அவரை பின்தொடர்பவர்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமாக தெரியலாம். ஓகேங்க சார். ஸோ நிறைவாக இது வந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வாததாக, நடைமுறைக்கு ஒவ்வாததாக இருக்கிறது, அப்படிதான் பார்க்கணும். ஆமா, நிச்சயமா அது அவர்களுடைய கொள்கை சார்ந்த நிலைப்பாடு. நீங்க தமிழ் தேசியம் என்பது அவருடைய நிலைப்பாடு. நீங்க அவங்க ரயில் ஓடக்கூடிய வழித்தடங்களை, மாநிலத்தில் ஓடக்கூடிய வழித்தடங்களை அவங்க நம்ம கையகப்படுத்துவோம்னு சொல்லுது. அவங்க கட்சியிலே இருக்கும், அவர் சார்ந்த கொள்கைவாதிகளை இருக்கும். பட் நடைமுறைக்கு சாத்தியமா?
நம்ம ஒரு கல்வி நிதியே பெறுவதற்காக இவ்வளவு போராடி கொண்டிருக்கிற சூழல்ல ஒரு ஒரு அகழ்வாராய்ச்சிக்கான ஒரு விஷயத்தையே அறிக்கை வெளியிட வேண்டும் என்பதற்காக கீழடி போன்ற விஷயங்கள்ல போராடி கொண்டிருக்கிற சூழல்ல சீமான் அவர்கள் சொல்வது நடைமுறையை விட்டு கொஞ்சம் அகன்று நிற்கிறதா நான் பாக்குறேன். ஓகேங்க சார். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.